சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 4120 ரூபாய் உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 14,415 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,15,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 345 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3,45,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மாணவர்கள் மேற்படிப்பை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடு உடைய மாணவர்கள் பயிலும் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவர்களுக்கு தமிழக அரசு செய்து வரும் உதவி திட்டங்களை பட்டியலிட்டார். மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தமிழக அரசு இருப்பதை மறந்து விடாதீர்கள் எனவும் குறிப்பிட்டார். எது வந்தாலும் நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து படியுங்கள் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி நாளை மறுதினம் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தையொட்டி பிரம்மாண்ட கூடாரங்கள் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக, பாமக, பாஜக, தமாக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதையொட்டி கூடாரங்கள் மற்றும் தலைவர்கள் அமரும் மேடை அமைக்கும் இறுதிக்கட்ட பணி மும்முரமாக நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் இணைந்துள்ளது. சென்னை வந்துள்ள பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை நேரில் சந்தித்து டிடிவி தினகரன் கூட்டணியை உறுதி செய்தார். சில மாதங்களுக்கு முன்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் மீண்டும் அதே கூட்டணிக்கு திரும்பியுள்ளார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு 6 முதல் 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்டிஏ கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒரு குடும்பமாக இணைந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்கவே என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மறந்து கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவுடன் நிலவும் பிரச்சனை வெறும் பங்காளி சண்டைதான் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விட்டுக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை குறிக்கோளாக கொண்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்போம் என்றும் அவர் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். என்டிஏவில் இணைந்த அமமுகவை வாழ்த்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைந்திட ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றிடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில் அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கேள்விக்கு இன்னும் நாட்கள் இருக்கு என ஓபிஎஸ் கூறி சென்றார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிகவை தற்போது வரை யாரும் அணுகவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் இணைவது குறித்து பாஜக தரப்பில் யாரும் பேசவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.
மாமல்லபுரத்தில் வரும் 25ஆம் தேதி தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பின் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்காமல் இருந்த விஜய் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேச உள்ளதாக கூறப்படுகிறது. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக அவசர நிர்வாக குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டணி குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அன்புமணி சந்திப்பு. என்டிஏ கூட்டணியில் அன்புமணி இணைந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் சந்திப்பு நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்துள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பின்னர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து தம்மை திமுகவில் இணைத்துக் கொண்டார். திமுக தங்களின் தாய் கழகம் என்பதால் அக்கட்சியில் இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். அதிமுக சுதந்திரமாக இல்லாமல் சர்வாதிகாரத்துடன் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஓபிஎஸ் ஆதரவாளர் குன்னம் ராமச்சந்திரன் திமுகவில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்தடுத்து ஓபிஎஸ்ஸிடம் இருந்து ஆதரவாளர்கள் விலகி வருகின்றனர். திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் முடிவு மிகவும் துரதிருஷ்டவசமானது என சசிகலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வைத்திலிங்கத்தின் முடிவை அவர் தொகுதியை சேர்ந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் எனவும் கூறியுள்ளார். அதிமுகவில் உள்ளவர்களால் கட்சியை காப்பாற்ற முடியவில்லை என குறிப்பிட்டுள்ள சசிகலா, இறுதி மூச்சு உள்ளவரை திமுகவை எதிர்ப்பதே தனது நிலைப்பாடு என்றும் கூறியுள்ளார். மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய சிறப்பாசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னை டிபிஐ வளாகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு மாதம் 7000 ரூபாய் மட்டுமே சம்பளம் தரப்படுகிறது என்றும் முதலமைச்சர் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர்ச்சியாக சென்னையில் போராடி வருகின்றனர். இதற்கிடையே சங்க நிர்வாகிகளை அழைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்கள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் பகுதி நேர ஆசிரியர்கள் குறித்த அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே 4 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. தாயின் கள்ளக்காதலன் போக்சோ சட்டத்தில் கைது. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒருமுறை தனது நண்பர்களை சந்திப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 1975ஆம் ஆண்டு முதல் 1979ஆம் ஆண்டு வரை படித்த மாணவர்களின் பொன்விழா சந்திப்பு நடைபெற்றது. அதில் காணொலி மூலம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், நண்பர்கள் பெயர் சொல்லி அழைக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என கூறினார். என்ன வேணா கிடைக்கும், ஆனால் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்கிறது ரொம்ப 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 அபூர்வம். என்ன இப்போ என்ன கூப்பிட்டு மாமா, மச்சா, தாத்தா, அப்பா, அங்கிள், சாரு என்னன்னு கூப்பிட்டா கூட டேய் வாடான்னு சொல்லி பேர் சொல்லி டே வாடா இங்க டே எப்படிடா இருக்கு அப்படி கேட்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது அசாதாரணமான சந்தோஷம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 26 வயதான சிஆர்பிஎஃப் உதவி கமாண்டன்ட் சிம்ரன் பாலா குடியரசு தின விழாவில் வரலாறு படைக்க உள்ளார். வரும் ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் உள்ள கர்தவ்ய பாதை பகுதியில் நடைபெறும் குடியரசு தின பேரணியில் சிஆர்பிஎஃப் படையைச் சேர்ந்த 140க்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட அணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிறார். குடியரசு தின பேரணியில் ஆண் வீரர்கள் கொண்ட அணியை ஒரு பெண் அதிகாரி தலைமையேற்கும் முதல் நிகழ்வு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது.
பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட சட்டவிரோத ஆயுத கடத்தல் வலையமைப்பை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்து பஞ்சாப் டிஜிபி எக்ஸ் தள பதிவில், பாகிஸ்தானை தளமாக கொண்ட கடத்தல்காரர்களுடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் வலையமைப்பை கண்டுபிடித்து அதில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். மேலும் அவர்களிடமிருந்து 6 நவீன துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகள் சரியான திசையில் செல்லவில்லை என்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்தார். அமெரிக்கா வளர்ந்தால் உலக நாடுகளும் வளரும், வீழ்ந்தால் அனைத்து நாடுகளும் வீழும் என்றும் கூறினார். கிரீன்லாந்தை வசமாக்க இராணுவத்தை பலப்படுத்த முடியும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை நிலம் என கூற முடியாது, வெறும் பனிக்கட்டிதான் என்றும் அவர் தெரிவித்தார். தென்கொரியாவில் ராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டது தொடர்புடைய வழக்கில் முன்னாள் பிரதமர் ஹான் டக் சூவுக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டிசம்பர் 2024 அந்நாட்டு முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் ராணுவ சட்டத்தை அமல்படுத்திய நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததாக ஹான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் பொய்யான சாட்சியம் அளித்தது, போலியான அரசு ஆவணங்களை உருவாக்கியது ஆகிய குற்றச்சாட்டுகளிலும் ஹான் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 76 வயதான ஹான் ராணுவ சட்டம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்ற முதல் முன்னாள் அமைச்சரவை உறுப்பினர் ஆவார். ஈரானில் இணைய சேவைகள் படிப்படியாக மீண்டும் வழங்கப்பட்டு வருகின்றன. முன்னுரிமை அடிப்படையில் இணைய சேவையானது பல கட்டங்களாக மீண்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை முதலே உள்நாட்டு உடனடி தகவல் பரிமாற்ற செயலிகள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. ஈரானில் சமீபத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், வன்முறைகள் காரணமாக உலகளாவிய இணைய அணுகலும் குறுந்தகவல் சேவைகளும் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் T20 உலகக்கோப்பை போட்டிகளை விளையாட மறுத்தால் வேறு அணியை சேர்க்க நேரிடும் என்று வங்கதேச அணிக்கு ICC எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேச அணியின் நிலைப்பாட்டை தெரிவிக்க ஒரு நாள் அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் தமிழ்நாடு பயண விவரம் வெளியாகியுள்ளது. ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகை தரவுள்ளார். அன்று பிற்பகல் 12:30 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து விமானம் மூலம் புறப்படும் பிரதமர் பிற்பகல் 2 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். விமான நிலையத்தில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் அவரை வரவேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:45 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் சென்றடையும் பிரதமர் அங்குள்ள எலிபேட் தளத்திலிருந்து சாலை மார்க்கமாக சுமார் 5 நிமிடங்கள் பயணித்து பொதுக்கூட்ட மேடையை அடைகிறார். மாலை 3 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி 1 மணி நேரம் பங்கேற்று உரையாற்றுகிறார். பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பின்னர் மாலை 4 மணிக்கு மதுராந்தகத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையம் புறப்படுகிறார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 15.22 லட்சம் பேர் விண்ணப்பம். பெயரை நீக்க 71,222 விண்ணப்பம் வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்கள் 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கும் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை என தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒற்றுமையாக உள்ளதாக தவிக தேர்தல் பிரச்சார குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். பால் உற்பத்தி ஊழியர்களுக்கான கருணை ஓய்வூதியம் 4,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கருணை குடும்ப ஓய்வூதியம் 2,250 2,500 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.
ராணுவ வலிமையை விட அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தும் மன உறுதியே மிக முக்கியம் என்று இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற 22வது சுப்ரதோ முகர்ஜி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், தேசிய வலிமையின் இறுதி தீர்மான சக்தியாக ராணுவ பலமே விளங்குகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். ராணுவ வலிமை இல்லை எனில் யாராலும் அடிமைப்படுத்தப்படலாம் என்றும், அதற்கு வெனிசுலா, ஈராக் போன்ற நாடுகள் சமீபத்திய உதாரணங்கள் எனவும் குறிப்பிட்டார். பணியாளர்கள் பற்றாக்குறையால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகள் நிறைவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் கொரோனா காரணமாக 2 ஆண்டுகள் முற்றிலும் முடங்கின. இதன் பிறகு மத்திய அரசு ஒதுக்கிய 421 கோடி ரூபாய் மூலம் ஜனவரி மாதத்திற்குள் முதல் கட்டமாக புறநோயாளிகள் பிரிவு மற்றும் மாணவர் விடுதிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பணியாட்கள் பற்றாக்குறை காரணமாக முதல் கட்ட பணிகள் நிறைவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கட்டிடப் பணிகளும் வண்ணம் பூசும் பணிகளும் நடைபெற்று வருவதால் திறப்பு விழா பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளிப்போகலாம் எனவும் கூறப்படுகிறது. நெல்லையில் கவின் கொலை செய்யப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கவின் கொலை வழக்கில் சுர்ஜித், அவரது தந்தையான சப் இன்ஸ்பெக்டர் சரவணன், உறவினரான ஜெயபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 3 பேரும் தங்கள் மீதான கொலை வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. இதன் முடிவில் கவின் குடும்பத்தினர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி, கொலை சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சேகரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். காஞ்சிபுரம் அருகே 15 வயது சிறுவன் நாய் கடித்ததை பெற்றோரிடம் கூறாததால் ரேபீஸ் நோய் முற்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சினிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மகன் சபரிவாசனை 1 மாதத்திற்கு முன்பு வெறிநாய் கடித்துள்ளது. ஆனால் பெற்றோர் தண்டிப்பார்கள் என எண்ணிய சபரிவாசன் வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை. கடந்த வாரம் சிறுவனின் செயலில் மாற்றம் ஏற்பட்டதால் அவரை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பரிசோதித்த போது சிறுவனுக்கு ரேபீஸ் நோய் முற்றியது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சபரிவாசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா அருகே முத்தநாடு மந்து பகுதியில் தோடர் பழங்குடியினரின் பழமையான மூன்போ தேக்கிச்சியம்மன் கோவிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கூரை பிரிப்பு பாரம்பரிய நிகழ்ச்சி நடைபெற்றது. 19 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கிய மேற்கூரையை அகற்றும் நிகழ்வு தொடங்கிய நிலையில் கோவில் முன்பு கூடிய தோடர் இன ஆண்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்து பிரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதிய கூரை அமைப்பதற்காக மூங்கில், பிரம்பு மற்றும் அவில் புல்களை சேகரிப்பதற்காக தோடர் இன ஆண்கள் 2 மாதங்கள் விரதமிருந்து வனத்தில் தங்குவது ஐதீகம். 2 மாதங்களுக்கு பிறகு புதிய கூரை அமைக்கப்பட்டு அதன் பின்னர் கோவில் திருவிழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஓடும் பேருந்தில் சில்மிஷம் செய்ததாக இளம்பெண் வெளியிட்ட வீடியோவால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த பெண் கைது செய்யப்பட்டார். கேரள மாநிலம் கண்ணூரில் பேருந்து பயணத்தின் போது இளைஞர் ஒருவர் சில்மிஷம் செய்ததாக இளம்பெண் சிம்ஜித்தா வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இளம்பெண் வெளியிட்ட வீடியோவில் இருந்ததாக கூறப்படும் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த தீபக் என்பவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதால் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. தீபக் மரணத்திற்கு இளம்பெண் வெளியிட்ட வீடியோதான் காரணம் என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதுகுறித்து தீபக் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் இளம்பெண் சிம்ஜித்தா மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் வடகரா பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் இருந்தபோது அவரை கைது செய்தனர். சபரிமலை துவார பாலகர் சிலை தங்க திருட்டு விவகாரம் தொடர்பாக நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் 1.3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் பறிமுதல்.
பல்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் தங்கத்தை செம்பாக மாற்றிய தடயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சிறிய ரக பயிற்சி விமானம் குளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. கல்லூரி வளாகம் ஒன்றின் பின்புற குளத்தில் விமானம் விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது என்ஜின் பழுது காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விமானத்தில் பயணித்த 2 பைலட்டுகளும் பாதுகாப்பாக வெளியேறினர். உள்ளூர் பொதுமக்கள் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் தகவலறிந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். பைலட்டுகள் இருவரும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவேல் அல்பேர்ஸுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது அடுத்த மாதம் இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டை நடத்த உள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். பொருளாதார துறையில் இருதரப்பு வர்த்தகம் சமீப ஆண்டுகளில் 73,000 கோடி ரூபாயை கடந்துள்ளதாகவும் ஸ்பெயின் நிறுவனங்கள் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நகர்ப்புற போக்குவரத்து, நீர் மேலாண்மை, ஸ்மார்ட் சிட்டிகள் ஆகிய துறைகளில் வலுவாக செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். அதேபோல இந்திய நிறுவனங்கள் ஸ்பெயினில் IT, மருந்துகள், வாகன உதிரி பாகங்கள் துறைகளில் சிறப்பாக செயல்படுவதாக புகழ்ந்துரைத்தார். யோகா, ஆயுர்வேதம், கலாச்சாரம், சுற்றுலா, கல்வி ஆகியவை இருநாட்டு மக்களிடையேயான உறவுகளை பலப்படுத்துவதாகவும் தீவிரவாதத்தால் இந்தியாவும் ஸ்பெயினும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார்.